ஆங்க்ரி பேர்ட்ஸ் கேம் உலகத்திலே ரொம்பவே பாப்புலரா இருந்த இந்த கேமுக்கு என்ன ஆச்சு? ஏன் இந்த கேம் வந்து ஃபால் ஆனுச்சு அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோல சின்ன ஷார்ட் நோட்டா பார்க்கலாம். ஆங்க்ரி பேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2011 ஏரால பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஃபேமஸான ஃபிரான்ச்சைஸா இருந்துச்சு. ஒரு சூப்பர் கூலான கேம் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுதான் ஆங்க்ரி பேர்ட்ஸ். ஒண்ணுமே இல்லைங்க. உண்டி வில்லால் நம்ம அடிப்போம் இல்லையா? இத ஒரு கான்செப்ட்டா எடுத்துட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா ஆங்க்ரி பேர்ட் கேமே உருவாக்குனாங்க. நியர்லி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட உண்டிவில் தான் அவங்களோட கான்செப்ட்டே மொத்தமாவே. இதுல கல்லுக்கு பதிலா பேர்ட்ஸ் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த பேர்ட்ஸ்க்கு தனித்தனியான பவர் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாரி ஸ்டார்ட் பண்ண கேமிங் சர்வீஸ் தான் இது. லான்ச் பண்ண மொத 2 மாசத்துல பெருசா இந்த கேம் வந்து ஃபேமஸ் ஆகல. ஆனா 3வது மாசத்துல இருந்து அவங்க ஆட் கேம்பெயின ஸ்டார்ட் பண்ணாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா, Play Storeலயும் சரி, App Storeலயும் சரி, ஒரு சின்ன பேனர் ஆட் மாரி குடுக்க ஆரம்பிச்சாங்க. நல்லா இருக்கே இந்த கேம் இன்ஸ்டால் பண்ணுவோமே அப்படின்னு பண்ணி 2010ஓட இறுதியில மட்டும் பார்த்தீங்கன்னா, 15 மில்லியன் டவுன்லோட்ஸ் நடந்துச்சு. அப்போ ரெக்கார்ட் பிரேக்கிங்ன்னு சொல்லலாம். இந்த ரெக்கார்ட் பிரேக்கிங்கால பல விஷயங்கள் நடந்துச்சு. இந்த பிரான்சைஸ்க்கு மிகப்பெரிய உயிர் கிடைச்சுச்சு. ஸோ இத வச்சு தான் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட கேம்ஸும் கிரியேட் பண்ணாங்க. உலகத்துல உள்ள எல்லா செலிபிரிட்டீஸும் அப்ப ஸ்மார்ட் போன் ஹேண்டில் பண்ண எல்லாரோட மொபைல்லயும் ஆங்க்ரி பேர்ட் அப்படிங்கிற கேம் கண்டிப்பா இருந்திருக்கும். இந்த ஏராவ கிராஸ் பண்ணாம 2010 யாருமே வந்து முடிச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு ஃபேமஸா போயிட்டு இருந்தது. எங்க பார்த்தாலும் ஆங்க்ரி பேர்ட், எங்க பார்த்தாலும் ஆங்க்ரி பேர்ட். எல்லா இடங்கள்லயும் ரெஃபரன்ஸ். நீங்க அப்ப வந்த மூவிஸ்லாம் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மூவிஸ் ஆகட்டும் அண்ட் டிவி ஷோஸ் ஆகட்டும், ஏன் சின்ன சின்ன ஆட்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா, ஆங்க்ரி பேர்ட்ஸோட ரெஃபரன்ஸ் குடுத்து தான் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பலாம் வந்து கிரியேட் பண்ணிட்டு இருந்தாங்க கன்ஸ்யூமர்ஸே. ஸோ அவ்வளோ கன்டென்ட்ட கிரியேட் பண்றதுக்கு இது ஒரு ஊண்டுகோலா இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. ஆனா எதனால இது ஃபால் ஆனுச்சு? இதோட விஷயம் தான். அதாவது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, எது இவங்கள ஃபேமஸ் ஆக்குனுச்சோ, அதே விஷயம் தான் இவங்கள ரொம்பவே டீஃபேமஸும் ஆக்குச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆங்க்ரி பேர்ட் 1 அவங்க லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா, முழுக்க முழுக்க ஒரு கான்செப்ட் இருந்தது. அந்த கான்செப்ட்க்குள்ள பார்த்தீங்கன்னா, ஸ்டோரி லைன் இல்ல. ஆனா ஸ்டோரி லைன்க்காக உருவாக்கலாமே அப்படின்னு ஆங்க்ரி பேர்ட் 2 உருவாக்குனப்ப தான் எல்லா பிரச்சனையுமே ஆரம்பிச்சுச்சு. இதுக்கு ஒரு ஸ்டோரி லைனும் குடுத்திருந்தாங்க. இந்த பிக்ஸ் வந்து அவங்க எக்ஸ வந்து எடுத்துட்டு போற மாரியும், அதை இவங்க திரும்பவும் பார்த்தீங்கன்னா, ரிட்ரைவ் பண்ற மாரியும், காப்பாத்தி கொண்டு வர மாரியும் தான் கொண்டு வந்தாங்க. அத பேஸ் பண்ணி தான் எல்லா கேம்ஸுமே உருவாக்குனாங்க. ஆங்க்ரி பேர்ட் 2மே அது ஒரு ஸ்டோரி லைனா தான் இருந்தது. ஸ்டோரி லைன் நல்லா இருக்கு. ஆனா இது போக 2012ஓட இறுதியிலலாம் பார்த்தீங்கன்னா, 1 பில்லியன் டவுன்லோட்ஸ் தாண்டி போணுச்சு. ஹிட்டே அதுதான். ஆனாலும் அப்பயும் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க வந்து மில்க் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இதுதான் கான்செப்ட். இந்த ஆங்க்ரி பேர்ட்ஸ் அந்த பிக் கிட்ட இருந்து எக் எடுக்கிறது தான் கான்செப்ட். இந்த கான்செப்ட்ட வச்சு தான் அவங்க மத்ததெல்லாம் டெவலப் பண்ணாங்க. ஆனா இது மட்டுமே தான் அங்க இருந்தது. வேற எந்த புது இன்னோவேஷன்ஸும் வரல. அதாவது ஏகப்பட்ட டைம்ஸு, ஏகப்பட்ட லெவல்ஸ் இவங்க இன்கிரீஸ் பண்ணிக்கிட்டே போனாலும், ஒரு கட்டத்துக்கு மேல எல்லாருக்குமே சலிப்பு தட்டிடுச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. கூடவே பார்த்தீங்கன்னா, இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் பேஸையும் வந்து கொண்டு வந்தோனே எல்லாருக்குமே கோவம் வந்துருச்சு. நான் எதுக்கு பே பண்ணி இந்த கேம வந்து நான் ப்ளே பண்ணணும்? அப்போ ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ளே பண்ணிக்கலாம். இதுக்குள்ள நீங்க வின் பண்ணி ஜெயிச்சீங்க அப்படின்னா லெவல் அப் ஆகும். வின் பண்ணலனா நார்மல் ஆகும். ஆனா, இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன விஷயங்கள் மாறி ஆட்ஸும், சப்ஸ்கிரிப்ஷன்ஸும் உள்ள வர ஆரம்பிச்சுச்சு. சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் தான் எல்லாத்தோட பயமும் ஆனுச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, விளையாடாதவன் கூட இந்த சப்ஸ்கிரிப்ஷன குடுத்தா அவனுக்கு வந்து கோல்டன் பாஸ் கிடைக்கும். அவன் எல்லா லெவலையும் வந்து அன்லாக் பண்ண முடியும் அப்படின்னு வந்தவுடனே, அப்ப விளையாடுறவனுக்கு என்னதான் மரியாதை அப்படிங்கிற மாரி வந்தது. இதனாலேயே பார்த்தீங்கன்னா, பல பேருக்கும் கோவம் வந்தது. இந்த சப்ஸ்கிரிப்ஷன் மாடல இவங்க கொண்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லா கேம்ஸ்லயும் கொண்டு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஒருத்தர பார்த்தா அதாவது டாப்ல இருக்க ஒரு ஆள் மாறுனா, பாட்டம்ல இருக்க ஆளுங்களும் மாறிருவாங்க. இதுதான் கான்செப்ட்டே சிம்பிளானது. மேல இருக்கவன் நல்லவனா இருந்தா, கீழ இருக்கவங்க நல்லவங்களா இருப்பாங்க. மேல இருக்கவன் மாறுனா, கீழ இருக்கவங்களும் மாறிருவாங்க. இவங்க சப்ஸ்கிரிப்ஷன் கொண்டு வந்தோனே பார்த்தீங்கன்னா, மத்த வகையான கேம்ஸுக்கும் சப்ஸ்கிரிப்ஷன் வந்தாச்சு. ஸோ இந்த கீஸ அன்லாக் பண்றது, இந்த மாரி ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, சப்ஸ்கிரிப்ஷன் குடுத்தாலே அன்லாக் பண்ணிக்கலாம்னோனே, மத்தவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. அப்ப நான் விளையாண்டு இத்தன வருஷம் நான் விளையாண்டு ஏர்ன் பண்ணி வச்சிருக்கிறதுக்கான ரெஸ்பெக்ட் என்ன அப்படிங்கிற மாரி. கூடவே பார்த்தீங்கன்னா, இதோட சிம்பிள் கான்செப்ட் தான் அகைன் ஒரு ப்ராப்ளமா வந்துச்சு. ஓகே நான் அத உடைக்கிறேன், எடுக்கிறேன். எனக்கு எண்ட் ஆஃப் த டே என்ன கிடைக்கும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. இந்த எண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஃபேஸ் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபால் டவுன் தான். அதாவது 2014ல பார்த்தீங்கன்னா, ஃபால் டவுன் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ எல்லாத்தையும் கேப்பபிள் பண்ணி அவங்க மெர்ச்சன்டைஸ வித்து எல்லாம் பண்ணாலும், ஸ்டில் அவங்க ஏதோ கம்ப்ளீட் பண்ணாத மாரி இருந்தது. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா, மூவி பிரான்சைஸ்க்குள்ள அவங்க வந்தாங்க. ஸோ கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க லான்ச் பண்ண ஆங்க்ரி பேர்ட் ஃபர்ஸ்ட் மூவி பார்த்தீங்க அப்படின்னா, $350 மில்லியன் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு லாபத்த வந்து குடுத்துச்சு. ஹோல் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன்ல இதுதான் டாப்ன்னு சொல்லலாம். அதன் பிறகு வந்த ஆங்க்ரி பேர்ட்ஸ் 2 பார்த்தீங்கன்னா, 65 மில்லியன் மட்டும் தான். 150 மில்லியன் எங்க இருக்கு? 65 மில்லியன் எங்க இருக்கு? அவங்க ஆங்க்ரி பேர்ட் 3 மூவி கூட பார்த்தீங்கன்னா, கொண்டு வரதா ரெடியா இருக்காங்க. சீக்கிரமா அந்த மூவியும் வரும்னு நெனைக்கிறேன். ஆனா ஆங்க்ரி பேர்ட் ஃபர்ஸ்ட் இருந்த மாரியே இருந்திருந்தா உண்மையாலுமே சூப்பரா இருந்திருக்கும். சப்ஸ்கிரிப்ஷன், சேம் ஸ்டோரி லைன், சேம் கான்செப்ட் இது எல்லாமே அடிக்கடி மில்க் டவுன் ஆகி திரும்ப அத யூஸ் பண்ணனால இந்த கேமே மொத்தமா ஷட்டர் ஆயிருச்சு. ஆனாலும் ஸ்டில் இது வொர்க்கிங் ஆயிட்டு தான் இருக்கு. இவங்க எல்லாத்தையும் ஃபங்ஷன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் ஃபேமஸான இருந்த இவ்ளோ பெரிய கேம்
இப்படி ஃபால் டவுனாக இருக்கிறது அப்போ ப்ளே பண்ணவங்களுக்கு அந்த ஃபீலை வந்து கொடுக்கும். என்னோட கேமோட நிலைமை இப்படி தான் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் தொட்ட உடனே பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட கேமாக இருந்தாலும் சலிப்பு தட்டும் அப்படிங்கிறதா உண்மை. இதை கேமிங் இண்டஸ்ட்ரி நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அவங்க இன்னும் வந்து சர்வை பண்ண முடியும், சஸ்டெயின் பண்ண முடியும். ஏகப்பட்ட கேம்ஸ் லான்ச் பண்ணாலும் இந்த ஆங்கிரி பேர்ட் 1 and 2 மட்டும் தான் ஃபேமஸாக இருந்தது. அதுக்கு முன்னாடி வந்த கேம்ஸையும் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபால்ட்டாக டெலிட் பண்ணிட்டாங்க, ரிமூவ் பண்ணிட்டாங்க ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர்லேருந்து. ஸோ உங்களோட மெமரிஸை ஆங்கிரி பேர்ட்ஸை பற்றி சொல்லணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு நல்ல மாற்றம் இனிதாய் நடக்கட்டும்.